தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி இந்த மீட்டிங் இருக்க போகுது. இந்த மீட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஓகேங்களா, ஒரு 3/4 மணி நேரத்துல நான் முடிச்சிருவேன். இது என்ன ஒர்க், என்ன கம்பெனி, எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பண்ண ப்ரூஃப் எல்லாமே லைவா இப்ப நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த மீட்டிங் இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் ஆப்போட ஹோம் பேஜ்ல ஜஸ்ட் ஜூம் ஆப்ல கீழே பாருங்க, வீடியோ சிம்பிள் இருக்கும். ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும். அது ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து உங்க கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க. உங்க கேமரா ஆன் பண்ணி உங்க ஃபேஸ காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்ப ஜூம் அப்ளிகேஷன் வழியா என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட ஸ்கிரீனை மட்டும் பார்த்தா போதும், நான் பேசுறத மட்டும் கேட்டா போதும். இந்த மீட்டிங் முழுசா நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கு 50 MB கூட கன்சியூம் பண்ணாது ஓகேங்களா. அதனால டேட்டா பத்தி கவலைப்பட வேணாம். இந்த மீட்டிங்கை முழுசா கவனிங்க. உங்களுக்கு கிளியரா நான் புரிய வச்சிடறேன். இது என்ன ஒர்க், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நீங்களும் இதுல எப்படி ஃப்ரீயா ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஜூம் ஆப்போட ஹோம் பேஜ்ல பாருங்க. என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். என்னோட நேம் சரவணன். நான் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க்க பண்ணிக்கிட்டே அந்த ஒர்க்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிக்காம உங்களோட ஃப்ரீ டைம்ல டெய்லி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுல உங்களால இன்கம் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி மீட்டிங் பாக்குறீங்களோ அதே மாதிரி மீட்டிங் பார்த்து ஜாயின் பண்ண பல பேர் வந்து இப்ப மாசமானா 10,000 20,000 30,000க்கு மேல எத்தனையோ பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் எல்லாமே காமிக்கிறேன். நீங்க இந்த மீட்டிங்கை முழுசா கடைசி வரைக்கும் தைரியமா பார்க்கலாம். உங்கள்ட்ட யாரும் காசு கேட்க போறது இல்ல. ஜாயின் பண்றதுக்கும் எந்த ஒரு ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கேட்க போறது கிடையாது. மீட்டிங்கை முழுசா பார்த்து முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இதன் மூலியமா இத்தனை பேர் இன்கம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த கொரோனா பீரியட்ல, இந்த குரூசியல் டைம்ல எத்தனையோ பேர் வேலை இழந்துட்டு வருமானம் இல்லாம 5,000 10,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எங்கேயுமே வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வேலை செய்யற இடத்துல இருந்து எப்படிடா வெளிய அனுப்பிச்சுடலாம்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கொரோனா பீரியட்ல, இந்த கொரோனா கடந்த 6 மாசத்துல எல்லாத்தையும் வேலைய விட்டு தான் அனுப்புறாங்களே தவிர, வேலைக்கு புதுசா எடுக்கிறது அப்படிங்கிறது 90% குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த மாரி டைம்லயும் வந்துட்டு ஒரு சில இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. அது நமக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல ஒன் ஆஃப் த சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வீட்ல உட்கார்ந்துகிட்டே பண்ற மாரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்ற மாரி இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, இதுல உங்களால பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். இத பத்தி தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆ என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜூம் ஆப்போட ஹோம் பேஜ்ல பாருங்க. என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பிரசன்டேஷன் காமிக்கிறேன். என்னோட ஸ்கிரீன மட்டும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சரவணன். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது என்ன கம்பெனி, எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பண்ண ப்ரூஃப், நீங்களும் இதுல ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல நான் சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த மீட்டிங்கோட கடைசில நீங்களும் இதுல எப்படி ஃப்ரீயா ஜாயின் பண்ணணும், ஃப்ரீயா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜூம் ஆப்போட ஹோம் பேஜ்ல பாருங்க. வெல்த் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். ஜஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு நீங்க மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அந்த வேலையில வரக்கூடிய வருமானத்தை வச்சு ட்ரீம் இருக்கும். நமக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், நம்ம நல்ல ஒரு கார் வாங்கணும், நம்ம இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா ரிச் ராயலா லக்ஸூரியஸா வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். இப்ப நீங்க ரெண்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரான ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நியாயமான கனவு தான். அந்த கனவு நிறைவேறதுக்கு நாம இப்ப பண்ணிட்டு இருக்க ஒர்க்க தொடர்ந்து பண்ணோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்ல 10 வருஷம் கழிச்சு, இல்ல நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயாவது அந்த மாதிரி கனவு நிறைவேறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருமே வேலை செய்யற இடத்துல நம்மளை விட சீனியர் இருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சீனியர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டெய்லி வந்து கார்ல வந்துட்டா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க. நாமளும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் சீனியாரிட்டி வரும்போது நாமளும் அதே மாதிரிதான் இருக்க போறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் இன்கிரிமெண்ட், வருஷத்துக்கு ஒரு டைம் 2000ல இருந்து 5,000 ஹைக் இன்கிரிமெண்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அதை விட 4 மடங்கு வேகத்துல நம்ம விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு. நம்ம கனவு நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம். யூ ஸ்டாப் ஒர்க்கிங் யுவர் இன்கம் ஸ்டாப். நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்க பண்ணிட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்கு வருமானம். ஒரு
10 நாள் லீவ் போட்டோம்னா லாஸ் ஆஃப் பே, LOP. அதே 2 மாசம் 3 மாசம் லீவ் போட்டோம்னா அந்த மாசத்துக்கு கம்ப்ளீட்டா வருமானமே கிடையாது. வரக்கூடிய வருமானம் மாசத்தை ஓட்டுறதுக்கே பத்த மாட்டேங்குது. அப்ப எங்க போய் நம்ம சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறோம்? அப்ப யோசனை பண்ணி பாருங்க, யாருக்குதான் வாழ்க்கை மாறுது, யாருதான் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை போய் அடையறாங்க? சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். நாமளா போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட முடியுமா? எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் விட பெரிய முதலீடு போடணும். இதெல்லாம் எதுக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரோம். நாம படிக்கும் போது நம்ம அப்பா அம்மா சொன்னதேதான் இப்ப நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம். நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுலதான் நம்ம வந்துட்டு பெருசா முயற்சி பண்றோம். வேலைக்கு போனா வாழ்க்கை மாறாதுன்னு தெரியுது, பட் வேற வழி இல்லாம நம்ம வேலைக்கு போறோம். பிசினஸ் பண்ணா வாழ்க்கை மாறும்னு தெரியுது, பட் பிசினஸ் பண்ற அளவுக்கு சப்போர்ட்டோ கெப்பாசிட்டியோ இல்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மணியோ என்கிட்ட இல்ல. என்னதான் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்க பண்ணிக்கிட்டே நம்மளோட ஃப்ரீ டைம்ல பண்ற மாதிரி பார்ட் டைம் பிசினஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஜாப் கிடையாது. நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்க பண்ணிக்கிட்டே அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிக்காம உங்களோட ஃப்ரீ டைம்ல டெய்லி வந்து ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுல உங்களால இன்கம் பண்ண முடியும். இது என்ன ஒர்க், எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பண்ண ப்ரூஃப் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பார்ட் டைம் பிசினஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நோ ரிஸ்க் நோ லாஸ். ஓகேங்களா? இதுல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, ரினிவல் ஃபீ கிடையாது, மெயின்டெனன்ஸ் ஃபீ கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. உழைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இது வந்து 100% பொருந்தும். அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தேவையான FMCG ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம்ல, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே வாங்கிட்டு இருக்கோம். டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், சோப்பு, ஷாம்பு, டீ தூள், காஃபி தூள், சுகர், குக்கிங் ஆயில், ஏர் ஆயில், டிஷ் வாஷ் பண்றது, ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, பவுடர், சென்ட், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி A to Z எல்லா விதமான பொருட்களும் நம்ம பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல, மல்லிகை கடையில மாதம் மாதம் வாங்கிட்டு தான் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம வீட்டுல பொருள் தீர்ந்த உடனே நம்ம திரும்ப போய் வாங்கணும். நமக்கு வருமானம் வருதோ வரலையோ இந்த பொருட்கள்லாம் இல்லாம நம்ம ஃபேமிலியை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இதெல்லாம் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். இதே பொருட்களை இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்கிற கடையில வாங்குறதுக்கு பதிலா பக்கத்துல உங்க ஊர்லயே இன்னொரு கடை இருக்கு, நான் சொல்ற கடையில வாங்குனீங்க அப்படின்னா இதே பொருட்கள் உங்களுக்கு பாதிக்கு பாதி விலையில கிடைக்கும். பிளஸ் இதுல இன்கம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேல்ஸ் கிடையாது. நாம நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வீட்டுல உட்காந்துட்டு இதுல இன்கம் பண்ண முடியும். இதுல எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, எந்த ஒரு சேல்ஸும் கிடையாது, எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. வீட்டுல உட்காந்துட்டு இதுல இன்கம் பண்ண முடியும். இதுல எப்படி இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நாம நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இப்ப எப்படி வாங்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப எப்படி வாங்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல எப்படி நமக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வழக்கமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்ப எப்படி வாங்கிட்டு இருக்கோம்? டைரக்டா மேனுபேக்சர் தான் வாங்கிட்டு இருக்கோம்? கண்டிப்பா கிடையாது. நடுவுல இத்தனை கை மாறி வருது. இவங்க மட்டும் கிடையாது, விளம்பரம் பண்றாங்க, விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு பங்கு போகுமா போகாதா? எந்த ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கினாலும் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு போகுமா போகாதா? நம்ம ஒரு 2 ரூபா ஷாம்பு வாங்கினா கூட இவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபா பொருள், எந்த ஒரு பொருள் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் இல்ல உங்களுக்கு தேவையான பொருள் 10 ரூபா பொருள் ஏதாவது ஒண்ணு நீங்க பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல, மல்லிகை கடையில, ஆன்லைன்ல எங்க வாங்கினாலும் ஒரு 10 ரூபா பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட உற்பத்தி விலை, உற்பத்தியாளரோட லாபம் அதிகபட்சம் 3ல இருந்து 4 ரூபாய்க்குள்ளேயே அடங்கிடும். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் இந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு தான் போகுது. நம்ம வாங்குற சம்பளத்துல பாதிக்கு பாதி வந்து பக்கத்துல இருக்கிற கடையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம எந்த கடையில வாங்கினாலும் சரி, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் சரி, இதுதான் நிலைமை. நீங்க 10 ரூபான்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் 6 ரூபா அப்படிதான் தெரியும். அதே 100 ரூபான்னு பாத்தீங்கன்னா 60 ரூபா, 1000 ரூபான்னு பாத்தீங்கன்னா 600 ரூபா, 10,000 பாத்தீங்கன்னா 6000 ரூபா. எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் போகுதுன்னு பாருங்க. இவங்க எல்லாம் யாரு? கோடீஸ்வரங்க, பணக்காரங்க. இவங்களே தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆயிட்டு இருக்காங்க, கோடீஸ்வரங்க ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான். அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் இது மாதிரி பல வல்லரசு கண்ட்ரில, டெவலப்டு கண்ட்ரில இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்ட் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாக்குள்ள இப்பதான் பயங்கர வேகமா பூம் ஆயிட்டு இருக்கு, அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்டோட பேரு டைரக்ட் செல்லிங். நாம நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை டைரக்டா மேனுபேக்சர்ட்ட வாங்குறது மூலியமா நடுவுல யாருக்குமே காசு போகாதுங்க. அவங்களுக்கு போற காசெல்லாம் கட்டாயி நமக்கே, கன்சியூமர் ஆன நமக்கே, கஸ்டமர் ஆன நமக்கே பிரிச்சு கொடுக்குறாங்க. டைரக்ட் செல்லிங்கா? இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது என்னால பண்ண முடியுமா? நான் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க, எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த மீட்டிங்கை முழுசா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. 2020க்கு முன்னாடி 2010, 2005 அப்படிங்கிற டைம்ல எல்லாம் அடுத்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது ஐடி செக்டர் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி இப்ப பயங்கர வேகமா டெவலப் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்து இந்தியாவில பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்க அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் அப்படின்றாங்க. 2025க்குள்ள டைரக்ட் செல்லிங் இந்தியாலேயே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. நான் எதுவுமே போய் சொல்லுங்க, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பேசிட்டு இருக்கேன். இந்தியாவை மாத்த போற அடுத்த இண்டஸ்ட்ரி வந்து டைரக்ட் செல்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டரே பேசியிருக்காரு. ஏன்னா வந்து இந்த கொரோனா பீரியட்ல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே டவுன் ஆயிடுச்சு, பல இண்டஸ்ட்ரி வந்து படுத்துருச்சு. ஆனா டைரக்ட் செல்லிங்
எந்த ஒரு டவுனுமே ரொம்ப வேகமா வந்து பிக்கப் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவை மாற்றக்கூடிய அடுத்த இண்டஸ்ட்ரி வந்து பல இண்டஸ்ட்ரி வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்தியாவோட எக்கானமி மாத்த போற அடுத்த இண்டஸ்ட்ரி டைரக்ஷன் இதுல வந்து தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட வருமானமும் உயர்றதன் மூலியமா இந்தியாவோட பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசியிருக்காரு. இந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி இதை வந்து உங்க வீட்லயே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாவே இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். இந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம வீட்டு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணாவே இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். அப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண டைரக்ட் செல்லிங்ல ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். நோ டூப்ளிகேட், நடுவுல எந்த கையும் மாறி வராது, அதனால டூப்ளிகேட் ஆகாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் நம்ம பேர்லயே பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. நோ அட்வர்டைஸ்மெண்ட், டிவில பேப்பர்ல ஆன்லைன்ல எங்கேயுமே வந்துட்டு இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதுல சாதாரண இன்கம் கிடையாதுங்க, ராயல்டி இன்கம். நமக்கப்புறம் நம்ம தலைமுறைக்கே வரக்கூடிய ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இந்த டைரக்ட் செல்லிங் கொடுக்குறாங்க. சரி, ஓகேங்க சார், டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்றீங்க, எந்த கம்பெனியை சூஸ் பண்றது? நான் ஒரு சில கம்பெனி பாத்துருக்கேன். இப்ப இந்த மீட்டிங் பாத்துட்டு இருக்க ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க, நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில கம்பெனி பண்ணிருக்கேன், ஒரு சில கம்பெனி பாத்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, எங்க ஏரியால ஒரு சில கம்பெனிஸ் வந்து பேருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கறதுனால பஸ்ல யாரும் போகாம இருக்காங்களா? ஒரு டைம் பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கறதுனால பிளைட்ல யாரும் போகாம இருக்காங்களா? இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 கம்பெனி, நியாயமான கம்பெனி, தரமான கம்பெனி ஒண்ணு இருக்குமா இருக்காதாங்க? சூப்பரான கம்பெனி, டாப்பான கம்பெனி ஒண்ணு இருக்குமா இருக்காது? அந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் சூஸ் பண்ணிருக்கிற கம்பெனியோட பேர் வெஸ்டேஜ். இந்த கம்பெனியை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த கம்பெனி தான் இப்ப இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. 2004 ஆரம்பிச்ச கம்பெனி 2017 இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து ஆம்பே அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்துட்டு டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான். இந்தியால 2017க்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் இந்தியால நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருந்தது. பட் 2017க்கு அப்புறம் இந்தியால வெஸ்டேஜ் அப்படிங்கிற இந்தியன் கம்பெனி தான் வந்துட்டு இப்ப நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. இப்ப பல வெளிநாட்டு கண்ட்ரிலயும் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உலக அளவுல டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் லிஸ்ட் எடுக்கும் போது இந்தியன் கம்பெனி ஒன்னே ஒன்று தான் அந்த டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் கூட இடம் பிடிச்சிருக்கு. போன வருஷம் வெஸ்டேஜோட ரேங்க் 63, இந்த வருஷம் வெஸ்டேஜோட ரேங்க் 30வது ரேங்க். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வெஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வீட்டுல உட்காந்துட்டே பண்ணீங்க அப்படின்னாவே இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். அப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய சேவிங்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதெல்லாம் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% விலை கம்மியா தருவாங்க நமக்கு. அடுத்து நம்ம கொடுக்குற காசு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரீபர்ச்சேஸ் ஆஃபர், நம்ம ஒவ்வொரு டைமும் வாங்கும் போதெல்லாம் 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். கன்சிஸ்டன்சி ஆஃபர், 4 மாசம் நம்ம தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பக்கத்துல இருக்க கடையில இவ்வளவு வருஷமா வாங்கியிருக்கோம்ல, அங்க ₹1 சாக்லேட் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்களா? நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். ஆனா இவ்வளவு மாசமா எங்க வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் உங்க கடையில தானே வாங்குறேன், ஒரு ₹10 சாக்லேட் மாசம் எனக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா வெஸ்டேஜ் கம்பெனில நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மாதம் வாங்கினீங்க அப்படின்னாவே 4 மாசம் வாங்கினாவே 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க. அது மட்டும் இல்ல 9 விதமான இன்கம் தராங்க. எவ்ரி மந்த் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட இன்கம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இந்தியாவில காம்படிஷனே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் இது மாதிரி வல்லரசு கண்ட்ரில, டெவலப்டு கண்ட்ரில 25% பாப்புலேஷனுக்கு மேல வந்து இந்த டைரக்ட் செல்லிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள இப்பதான் பயங்கர வேகமா பூம் ஆயிட்டு இருக்கு, அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்குள்ள இந்த டைரக்ட் செல்லிங்க்கு காம்படிஷனே கிடையாது. மத்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு வெஸ்டேஜுக்கும் என்ன ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மத்த கம்பெனில ஒரு மாசம் முடிஞ்சவொடனே திரும்ப அடுத்த மாசம் நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா வெஸ்டேஜ்ல நம்மளோட பாயிண்ட்ஸ் ஜீரோவே ஆகாது. ஒவ்வொரு மாசமும் நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து அக்குமுலேட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம அடுத்தடுத்த லெவல் போலாம், எல்லாருமே டாப் லெவல் அச்சீவ் பண்ண முடியும், எல்லாரோட இன்கமும் க்ரோ ஆகும். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வெஸ்டேஜ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து இது ரொம்ப சீக்கிரமாவே அதுல சக்சஸ் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரியே மீட்டிங் பார்த்து பல பேர் ஜாயின் பண்ணவங்க பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பிளானை பத்தி நான் இன்னும் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர் தான் கம்பெனியோட ஃபவுண்டர் கௌதம் பாலி. இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. இந்த கம்பெனி லீகலா ரன் பண்றதுக்கு A to Z எல்லா விதமான சர்டிபிகேட் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அலால் சர்டிபிகேட், ISO சர்டிபிகேட், பெஸ்ட் எம்ப்ளாயர், பெஸ்ட் டைரக்ட் செல்லிங், கிரேட் பிளேஸ் டு வர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணுமோ, என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கணுமோ கம்பெனி பக்காவா ப்ராப்பரா வந்துட்டு எல்லாமே வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்காங்க. இவங்க கொடுக்குற அத்தனை பொருட்களுமே இவங்க ஓனா உற்பத்தி பண்ற பொருள். என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு 350க்கும் மேற்பட்ட FMCG ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எந்த இண்டஸ்ட்ரி டவுன் ஆனாலும் சரி, ஆனா இந்த மாதிரி FMCG ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே டவுன் ஆகாது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மனிதர்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை. நான் திரும்பவும் சொல்றேன், இதை நம்ம எங்கேயும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாம வீட்டுல உட்காந்துட்டு இதுல இன்கம் பண்ண முடியும். இது எப்படி என்னங்கிறத நான் கிளியரா சொல்றேன். இந்த ப்ராடக்ட்ஸ் நம்பி வாங்கலாமா, இந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அமாம் சோப்போ இல்ல கோல்கேட் பேஸ்டோ எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் பிடிக்கல, சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு காசு கொடுப்பாங்களா?
கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு யாருமே வந்து மணி பேக் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, யாருமே ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாங்க, 30 days மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. வெஸ்டேஜோட எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, பொருளை பயன்படுத்துங்க, 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ப்ராடக்ட் குவாலிட்டியான பொருள் கொடுக்கறதுனாலதான் இது வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கனாலதான் இந்த கம்பெனி படிப்படியா வளர்ந்து இந்தியாவில நம்பர் 1 உலக லெவல்ல 30வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கறனாலதான் இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜோட ஸ்டோர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறோமோ அதே மாதிரி பக்கத்துல எங்க வெஸ்டேஜ் ஸ்டோர் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% விலை கம்மியா தருவாங்க. பிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும். அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர், நம்ம 4 மாசம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது நமக்கு 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க. ரீபர்ச்சேஸ் ஆஃபர், நம்ம ஒவ்வொரு டைம் வாங்கும் போதெல்லாம் 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க. ஒரு மாசத்துல நீங்க 10 டைம் வாங்கினாலும் சரி, எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து ஃப்ரீயா தராங்க. அது மட்டும் கிடையாது, 9 விதமான இன்கம் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி தான் இந்த பொருள்லாம் நம்ம வாங்க போறோமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம். நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணல, இந்த மாதிரி எஃப்எம்சிஜி பொருள் உங்க வீட்டுல தீர்ந்தவொடனே இந்த பொருட்கள் வெளியே வாங்க தான் போறீங்க. அதே பொருட்களை நீங்க அடுத்து உங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்க போறீங்களோ, என்ன பொருள் தீர்ந்துச்சோ அந்த பொருட்களை நீங்க வெஸ்டேஜ்ல வாங்குறது மூலமா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை பத்தி நான் கிளியரா சொல்றேன். இதுல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலமா இதுல எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பிளான சொல்றதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு சில ப்ராடக்டோட இமேஜஸ் மட்டும் காமிச்சிடுறேன். ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில டீ தூள், காஃபி தூள், புரோட்டீன் பவுடர், பிரேக்ஃபாஸ்ட், ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ வேஸ்ட் கேட்டகரியில வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓரல் கேர் கேட்டகரியில 3 விதமான பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ். ஹெல்த் கேர் கேட்டகரியில கை கால் வலி, மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஒபிசிட்டி, சுகர், இந்த மாதிரி காமன் டிசீஸ்க்குலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், சோப்பு, ஷாம்பு, பவுடர், சென்ட், இந்த மாதிரி A to Z எல்லா விதமான பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இருக்கு. உமன்ஸ் ஹைஜீனிக் ஐட்டம்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா ட்ரூமேன் கேட்டகரியில ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் A to Z எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வெஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸ்கின் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், ஸ்கின் பிரைட்னிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு இயற்கை விவசாய உரம் குறைஞ்ச விலையில தராங்க. அப்ப இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம வெளியே வாங்கிட்டு தான் இருக்கோம், கரெக்ட்டுங்களா? இதே பொருட்களை நம்ம இப்ப வெஸ்டேஜ்ல வாங்க போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். வெஸ்டேஜ்ல வந்து ஒரு 350க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. இதுல இல்லாத ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டேஜ் வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரோட டை அப் வச்சிருக்காங்க. வெஸ்டேஜ்ல இல்லாத வேற ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா இப்ப எப்படி நம்ம அமேசான், பிளிப்கார்ட் ஆன்லைன்ல வாங்குறோமோ அதே மாதிரி வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வாங்குறது மூலியமாவும் நமக்கு சம் பாயிண்ட்ஸ் வரும். இங்க நான் ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்றேன் பாருங்க. வெஸ்டேஜ் கம்பெனி வெஸ்டேஜ் உற்பத்தி பண்ற பொருள், வெஸ்டேஜோட ஸ்டோர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுல நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு அதிக பிவி கிடைக்கும், உங்களுக்கு அதிக இன்கம் வரும். அதுல இல்லாத பொருள் வேற ஏதாவது வாங்கும்போது வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல்ல வாங்கும்போது உங்களுக்கு இதன் மூலியமாவும் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சம் இன்கம் வரும். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வெஸ்டேஜ்ல வாங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. உங்க வீட்டுக்கு அடுத்து என்ன பொருள் வாங்க போறீங்களோ, என்ன பொருள் தீர்ந்துருச்சோ, எந்த பொருள் மாத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருளை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்குங்க. உங்களுக்கு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த மாசத்துல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே மாத்திக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு டைம் வாங்கினாதான் பொருள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் என்னதான் சொன்னாலும் ஒரு டைம் 1000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபாய், 1 கிலோ மட்டன் இப்ப 1000 ரூபாய்க்கு மேல விக்குது. 1000 ரூபாய் கொடுத்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு டைம் வாங்கி பாருங்க. 1000 ரூபாய்க்கு வாங்குறதுனால எனக்கு ஒன்னும் பெருசா வர போறது இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது பொருள் மேல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்குங்க. என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் இதுல இன்கம் பண்ணுங்க. பொருள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆல்ரெடி நீங்க என்ன பிராண்ட் பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிட்டு இருந்தீங்களோ அந்த பொருளே வாங்குங்க, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆல்ரெடி பழைய பிராண்ட் வாங்கிட்டு இருக்கிற இடத்துல வாங்குறது மூலியமா கோடீஸ்வரங்க தான் மேலும் மேலும் கோடீஸ்வரங்க ஆவாங்க, பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆவாங்க. நமக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. ஒரு 10 பைசா சாக்லேட் கூட ஃப்ரீயா தர மாட்டாங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா வெஸ்டேஜ்ல அதே பொருட்கள் எல்லாமே குவாலிட்டியான பொருட்கள், எல்லாமே கிரேட் 1 பொருட்கள். அந்த பொருட்கள் வாங்குறது மூலியமா நமக்கு வந்துட்டு இதுல இன்கம் இருக்கு, அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஓகேங்களா? இதுல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நமக்கு எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பிளான் அப்படிங்கறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். வெஸ்டேஜ்ல வந்து 9 விதமான இன்கம் தராங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கும் போது 10ல இருந்து 20% விலை கம்மியா தருவாங்க. எம்ஆர்பி ரேட்ல இருந்து விலை கம்மியா தருவாங்க. எந்த கடையில விலை கம்மியா தராங்க? எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப எம்ஆர்பி ரேட்ல இருந்து நமக்கு விலை கம்மியா தரதே ஒரு ப்ராஃபிட் தான். அது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாது, நம்ம செல்ஃப் யூஸ் வாங்கி பயன்படுத்தும் போது அது ஒரு ப்ராஃபிட். 2வது இன்கம்ல இருந்து 9th இன்கம் வரைக்கும் எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே எவ்ரி மந்த் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட இன்கம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க வெஸ்டேஜ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், நம்ம ஜாயின் பண்ணோனே நமக்கு 5% கொடுப்பாங்க. 5ல இருந்து அப்புறம் 8ஆ மாறும், 8ல இருந்து 10, 10ல இருந்து 11, 11% அச்சீவ் பண்ணோனே நமக்கு அடுத்தடுத்த இன்கம் ஒன்னொன்னா நமக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெஸ்டேஜ்ல வாங்குறோம் இல்லையா? அது மாதிரி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வெஸ்டேஜ்ல போய் வாங்கும்போது வெஸ்டேஜுக்கு காசு போகுது பாத்தீங்களா? அந்த காசுல 60% காசை வந்து நமக்கே வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல என்ன பெரிய இன்கம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க.
ஒரு சோப்போட விலை எக்ஸாம்பிள் ஒரு 30 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்தியாவில 130 கோடி மக்கள் தொகை. 130 கோடி மக்கள் தொகையுமே மாசத்துக்கு ஒரு சோப்பு வாங்குறாங்க அப்படின்னா சோப்பு மட்டும் ஒரு மாசத்துல எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணுதுன்னு பாருங்க. சில்லறை வியாபாரம் தான் இந்தியாலேயே மிகப்பெரிய வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெஸ்டேஜ்ல வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வீட்டுல உட்காந்துட்டு இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். நான் இன்னும் டீடைலா சொல்றேன். ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வெஸ்டேஜ்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு பொருளோட விலை ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விலை டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் நமக்கு வந்து 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த பொருளுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. வெஸ்டேஜ்ல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இன்கம் தராங்க. இப்ப மேல பாருங்க 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம 5% இருக்கும். 600 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 8% போயிருவோம். 2400 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 10% போயிருவோம். 5500 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 11% போயிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க, இந்த மாசம் முடிக்கும் போது நான் 8% 10% போயிட்டேன், திரும்ப அடுத்த மாசம் 5ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வெஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு யூனிக் ஃபார்முலாவே. அதை வந்து நான் கீழே எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளுங்க. நான் சொல்றது ரொம்ப கவனமா காது கொடுத்து கேளுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்றோம். அதன் மூலியமா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளோட பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு கீழே யாராவது சேர்றாங்க, அவங்களுக்கு கீழே யாராவது, அவங்களுக்கு கீழே யாராவது, நமக்கு அப்புறம் நம்ம டீம்ல யாரு சேர்ந்தாலும் சரி, யார் மூலியமா சேர்ந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பக்கத்துல இருக்கிற வெஸ்டேஜ் ஸ்டோர்ல எவ்வளவு ஆன்லைன்லயே வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் ஆட் ஆகும், நமக்கும் ஆட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம 200 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். மேல பாருங்க 5%ல இருக்கும். செகண்ட் மாசம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். போன மாசம் 200, இந்த மாசம் 500, மொத்தம் 700. மேல பாருங்க 8% போயிடுவோம். தேர்ட் மந்த் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். மொத்தமா 2700. மேல பாருங்க 10% போயிருவோம். ஃபோர்த் மந்த் ஒரு 5000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். மொத்தமா 7700. நம்ம 11% அச்சீவ் பண்ணிடுவோம். நம்ம ஒன்ஸ் நம்ம 11% அச்சீவ் பண்றோம் அப்படின்னா நம்மள வந்து கம்பெனி வந்து பிரான்ச் டைரக்டர் நம்மள வந்து ஒரு லீடரா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 11% அச்சீவ் பண்றது எல்லாராலையுமே பாசிபிளா இல்லையா? ஒரு சிலர் 2 மாசத்துல பண்ணுவாங்க, 3 மாசத்துல பண்ணுவாங்க, 4 மாசத்துல பண்ணுவாங்க, 8 மாசத்துல கூட பண்ணுவாங்க. பட் எல்லாராலையுமே இந்த 11% அச்சீவ் பண்றது பாசிபிளா இல்லையா? ஆனா ஒரு சிலர் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க இல்லையா? ஜாயின் பண்ண மந்தே பண்ணுவாங்க இல்லையா? சிங்கிள் மந்த்ல பண்ணுவாங்க இல்லையா? அவங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்காக ஜாயின் பண்ண மந்தோ இல்ல அடுத்த மந்தோ சிங்கிள் மந்த்ல 282 PV நம்மளோட பாயிண்ட்ஸ், நம்மளோட டீமோட பாயிண்ட்ஸ் 282 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா 8% ஜம்ப் பண்ணிடலாம். அதே மாதிரி சிங்கிள் மந்த்ல 4500 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா 11% ஜம்ப் பண்ணிடலாம். பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப வெஸ்டேஜ்ல என்னென்ன பொசிஷன் இருக்கு, எப்படி நம்ம அடுத்தடுத்த இன்கம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் கிளியரா சொல்றேன். இப்ப வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே நம்மளோட டெசிக்னேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ண உடனே நம்ம 5% கொடுப்பாங்க. 5 அப்புறம் 8 மாறும், 10, 11, 11% அச்சீவ் பண்ண உடனே நம்மளோட டெசிக்னேஷன் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்னு மாறிடும். நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், இந்த 2 இன்கமும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எவ்ரி மந்த் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள கிரெடிட் ஆகும். இப்ப நமக்கு கீழே ஜாயின் பண்ண ஒருத்தரும் இதே மாதிரி 11% அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் டைரக்டர் ஆவாரா மாட்டாரா? ஏன்னா அவருக்கும் இதே மாதிரி அக்குமுலேட்டிவ் பிவி தான். அப்ப நமக்கு கீழே ஒருத்தர் 11% அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் சில்வர் டைரக்டர் அப்படின்னு மாறிடும். நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், நாம இதை பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், நமக்கு கீழே ஒரு லீடர் வந்துட்டாங்க, லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட், இந்த எல்லா இன்கமும் நமக்கு வந்து எவ்ரி மந்த் நமக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். நமக்கு கீழே இன்னொரு லெக்ல இன்னொரு அச்சீவர் வந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் 11% அச்சீவ் பண்ணாங்கன்னா நம்மளோட டெசிக்னேஷன் கோல்டு டைரக்டர்னு மாறிடும். நமக்கு கீழே 3 லெக்ல 3 பேர் அச்சீவ் பண்ணாங்கன்னா ஸ்டார் டைரக்டர், 6 லெக்ல 6 பேர் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட மந்த்லி இன்கம் மினிமம் வந்து 1 லேக்கு மேலதான் இருக்கும். வெஸ்டேஜ் வந்து வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப் ஃப்ரீயா கூட்டு போறாங்க. சில்வர் ட்ரிப் அண்ட் டைமண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனானால ஏகப்பட்ட ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த கொரோனாக்கு முன்னாடி லாஸ்ட் பிப்ரவரியில வந்து ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும் காமிச்சிடுறேன். இந்த இமேஜ்ல முன்னாடி ஒரு ஷார்ட்டா பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் இருக்காரு பாருங்க. அவரோட பேர் மாரியப்பன். வெஸ்டேஜ்ல வந்து டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. வெஸ்டேஜ்ல வந்து மந்த்லி வந்து 1 லேக்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்டேஜ்ல அந்த வருமானத்தின் மூலமா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த காருக்கு ஒரு டிரைவர் போட்டு அந்த டிரைவருக்கு மாசம் 15,000 மேல சம்பளம் கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு இடத்துல வேலைக்கு போனாருன்னா 5,000 10,000 கூட சம்பாதிக்க முடியாது. ஆனா வெஸ்டேஜ் மூலியமா ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு அவருக்கு. இவருக்கு மட்டும் கிடையாதுங்க, எத்தனையோ பேர் வெஸ்டேஜ் மூலியமா பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. 4000 பேருக்கு மேல வெஸ்டேஜ் மூலியமா கார் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ பேர் லக்ஸூரியஸ் கார் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில கார் எல்லாம் வாங்கவும் நினைச்சு கூட பாக்காதவங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட இன்கம் படிப்படியா உயர கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் கூட டூர் போகாத எத்தனையோ பேர் பல வெளிநாட்டு கண்ட்ரி வெஸ்டேஜ் மூலியமா ஃப்ரீயா டூர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டேஜ்லயே டாப் ஏர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? வெஸ்டேஜ்லயே அதிகப்படியா இன்கம் பண்றவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் எவ்வளவு இன்கம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி 1 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் பண்றாரு. இந்தியா ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு. ஆசியா கண்டம் ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு, இன்க்ளூடிங் ஆம்பே. எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ண ஆசியா கண்டத்திலேயே டைரக்ட் செல்லிங்ல அதிகமா இன்கம் பண்றவர் இந்தியாவில தான் இருக்காரு. அவர் பண்ற டைரக்ட் செல்லிங் வெஸ்டேஜ். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவர் தான் அவரு. இவரோட நேம் சித்தார்த் சிங். ஆசியா கண்டத்திலேயே டைரக்ட் செல்லிங்ல இன்க்ளூடிங் ஆம்பே எத்தனையோ கம்பெனி இருக்கு. எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் செல்லிங்லயே அதிகமா இன்கம் பண்றவர் வெஸ்டேஜ்ல தான் இருக்காரு. உடனே வெஸ்டேஜ் ஆரம்பிச்சு அடுத்த நாளே சேர்ந்துருப்பாரு, வெஸ்டேஜோட பார்ட்னர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க.
வெஸ்டேஜ் கம்பெனி ஆரம்பிச்சது 2004ல, இவர் ஜாயின் பண்ணது 2008ல. வெஸ்டேஜ்க்கு முன்னாடி மோடி கேர் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அதுல சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் பத்தி கேள்விப்பட்டு வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி சின்சியரா சீரியஸா பண்ணதன் விளைவு இப்ப உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு டாப் அச்சீவரா இருக்காரு. நீங்க யூடியூப்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இவரோட பேர், இவரோட ஹிஸ்டரி எல்லாமே வரும். ஓகேங்களா? இவர் மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணவங்க, டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், என்னென்னமோ இன்வெஸ்ட்மெண்ட், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி எதுலையுமே சக்சஸ் பண்ண முடியாதவங்க, வாழ்க்கையை வெறுத்தவங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெஸ்டேஜ்ல எந்த ஒரு இழப்பும் கிடையாது. வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது. இந்த பொருட்கள்லாம் கட்டாயம் வாங்கி ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன், இந்த FMCG ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் வெளியே வாங்காத ஒரே ஒரு ஃபேமிலியை காமிங்க. காய்கறி கூட வந்து வெளியே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்திலயோ இல்ல மாடியிலயோ காய்ச்சி கூட அவங்க பயன்படுத்திக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி FMCG ப்ராடக்ட்ஸ் வாங்காத ஒரு ஃபேமிலி கூட கிடையாது. உங்க வீடு, உங்க பக்கத்து வீடு, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி FMCG பொருட்கள் வெளியே தான் வாங்கி ஆகணும். அப்ப இந்த பொருட்கள் வந்து வெளியே வாங்குறதுக்கு பதிலா வெஸ்டேஜ்ல வாங்குறது மூலியமா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கும் போது யார் தான் மிஸ் பண்ணுவாங்க? அப்ப இந்த பிசினஸ் நான் புரிஞ்சு எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப என்னோட மந்த்லி இன்கம் ஆவரேஜா வந்து 4 lakhs per month அப்படிங்கிறதுக்கு மேல நான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரூஃப்மே காமிக்கிறேன். இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. நார்த் இந்தியால இந்த கம்பெனி ரொம்பவே ஃபேமஸ். நார்த் இந்தியால இந்த கம்பெனி மூலியமா அசால்ட்டா மாசமான 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் இன்கம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா சவுத் டாப் ஏர்னர், தமிழ்நாட்டோட டாப் ஏர்னர் மந்த்லி எவ்வளவு இன்கம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 20 ல இருந்து 25 lakhs per month அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல 9 கோடி மக்கள் தொகையில இன்னும் 15 லட்சம் பேர் கூட வெஸ்டேஜ்ல சேரலைங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அது இதுன்னு என்னென்னமோ வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்பர் 1 கம்பெனி, நியாயமான கம்பெனி அப்படிங்கிறது இந்த கம்பெனி தான் பெரிய லெவல்ல ரீச் ஆகல. இந்த பிசினஸ் நான் தமிழ்நாட்டுல வேற லெவல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் சரவணன். இந்த பிசினஸ் வந்து நான் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்கம் ப்ரூஃப்லாம் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வெறும் 64 ரூபா தான். அந்த 64 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல கூட கிரெடிட் ஆகல. ஏன்னா அந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணவங்க எல்லாரோட இன்கமே வந்து ஸ்டார்டிங்ல 2 டிஜிட் தான் வந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல பெருசா இன்கம் இருக்காது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 2வது மாசம் இன்கம் 5859. ஃபர்ஸ்ட் மந்த் அந்த 64 ரூபாயும் சேர்த்து என்னோட பேங்க்ல 5923 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆச்சு. என்னோட 3rd மந்த் இன்கம் 33,692 ரூபாய். இன்கம் டாக்ஸ் புடிச்சது போக 31,000 சொச்சம் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. என்னோட மே மந்த் இன்கம் 52,000 ரூபாய். என்னோட ஜூன் மந்த் இன்கம் 1,17,000 ரூபாய். இன்கம் டாக்ஸும் ஃபாரின் டூர் போறதுக்கு உண்டான டிராவல் ஃபண்டும் கம்பெனி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் புடிச்சது போக என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 1,02,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 7,500 ரூபாய். 8 வருஷத்துல என்னோட இன்கம் படிப்படியா உயர்ந்து 8 வருஷத்துல 40,000 ரூபாய் பர் மந்த் அப்படிங்கறத நான் ரீச் பண்ணேன். 8 வருஷமாச்சு. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி சின்சியரா சீரியஸா பண்ணதன் விளைவு 6வது மாசம் இன்கமே 1 லட்சத்தை தாண்டிடுச்சுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அப்படியே நிக்கல. ஓகேங்களா? என்னோட 7வது மாசம் இன்கம் 2,55,000 ரூபாய். என்னோட 8வது மாசம் இன்கம் 4,38,000 ரூபாய். என்னோட 9வது மாசம் இன்கம் 4,23,000 ரூபாய். எவ்வளவு பெரிய growthன்னு பாருங்க. இந்த மாதிரி growth வெளியே எங்கெங்க இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை என்னதான் முக்கி பண்ணாலும் 8 மணி நேரத்துக்கு பதிலா 10 மணி நேரம், 15 மணி நேரம் பண்ணாலும் நம்மளோட மந்த்லி இன்கம் 1 லட்சம் ரூபாய் பர் மந்த் அப்படிங்கறத ஒரு வருஷத்துக்குள்ள தொடர்றதுக்கு ஒரு 1% வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. சின்சியரா சீரியஸா எடுத்து பண்ணதின் விளைவு என்னோட இன்கம் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. நான் மட்டும் சம்பாதிக்கலைங்க, என்னோட டீம்ல எனக்கு கீழே இதே மாதிரி உங்களாலேயே மீட்டிங் பார்த்து ஜாயின் பண்ண பல பேர் வந்து பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணி சின்சியரா சீரியஸா பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட இன்கமும் கிராஜுவலா க்ரோ ஆச்சு. அவரோட ஜூன் மந்த் இன்கம் 36,000, ஆகஸ்ட் மந்த் இன்கம் 97,000, செப்டம்பர் மந்த் இன்கம் 1,02,000. எவ்வளவு பெரிய growth அப்படிங்கறது பாருங்க. என்னோட டீம்ல பெரிய லெவல்ல நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. யுவராஜ் அண்ட் ஸ்ரீமதி இவங்களோட இன்கம் growth பாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? 21 இயர்ஸ் கூட ஆகல. ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட், 3rd இயர் தான் படிக்கிறேன். அந்த கொரோனா பீரியட்ல இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி ஏப்ரல் மந்த், மார்ச்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சா இவனோட இன்கம் லாஸ்ட் 3 மந்த்ஸோட இன்கம் பாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எவ்வளவு பெரிய growth அப்படிங்கறது பாருங்க. இவரும் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஜகான் அப்படின்னு சொல்லிட்டு 19 இயர்ஸ் தாங்க ஆச்சு. 19 இயர்ஸ் தான் ஆச்சு. இவனோட இன்கம் பாருங்க எவ்வளவு பெரிய growth அப்படிங்கிறது. ஏகப்பட்ட பேர் என்னோட டீம்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சசிகலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேங்களா? வீட்டுல உட்காந்துக்கிட்டே இதுல என் கூட ஜாயின் பண்ணி இன்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட லாஸ்ட் 3 மந்த்ஸ் இன்கமோட growth பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம்ல நிறைய பேர் வந்து பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு அப்படின்னாவே இன்னும் ரொம்ப நேரம் பேசணும். அதனால ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் காமிக்கிறேன். என்னோட டீம்ல நிறைய லேடிஸ் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே ஃப்ரீ டைம்ல இதுல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, போலீஸ் முதற்கொண்டு எத்தனையோ பேர் வந்து என்னோட டீம்ல ஜாயின் பண்ணி இதுல வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே போய் சொல்ல, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒண்ணு பேசிட்டு அப்புறமேட்டு ஒண்ணு பேசுற அந்த கதையே கிடையாது. ஓகேங்களா? வெஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. உலக லெவல்ல 30வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. நான் எதுவுமே போய் சொல்லுங்க, எல்லாமே ரிசர்ச் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே பில் கேட்ஸ் தெரியும். உங்க கெரியரை ஃபர்ஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றாரு. ஏன்? இதுலதான் ஈஸியா எல்லாராலையுமே பணக்காரங்களாக முடியும், ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும். இவர் மட்டும் சொல்லுங்க, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு, 21st சென்ச்சுரி எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் பண்ணாதான் உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட வருமானமும் உயர்றதன் மூலியமா தான் இந்தியாவோட எக்கானமி மாறும், இந்தியா வல்லரசு நாடா மாறும். அதனால எல்லாருமே பெரிய லெவல்ல இன்கம் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இந்த இமேஜ் நான் ரெடி பண்ணலைங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு சர்வே மட்டும் காமிக்கிறேன். இந்தியாவில ஒரு குடும்பம் ஹாப்பியா வாழணும் அப்படின்னா மந்த்லி எவ்வளவு வருமானம் தேவைப்படுது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல சம்பாதிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தான் இந்தியாவில ஹாப்பியா, வருமான ரீதியா ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது 1920ல மாதம் 5 ரூபா இருந்தா போதும், 1940ல 10 ரூபா, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 100, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1000, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 10,000. இப்ப கரண்ட் இயர் 2020ல மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க தான் வருமான ரீதியா ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நம்ம ஏரியால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு குறைஞ்சது மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன் சம்பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க? ஏன்னா பொருளாதாரம் விலைவாசி எல்லாம் உயர்ந்துடும். இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு குறைஞ்சது அவங்களோட மாத வருமானம் 10 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கோம்? வருமான ரீதியா நம்மளோட வருமானம் நமக்கு 10 தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் திடீர்னு நம்ம முன்னாடி தோன்றி, குமார் இந்த உனக்கு 10 கோடி ரூபாய், நாளையில இருந்து நீ கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வாழ்க்கையை மாத்துறது கிடையாதுங்க. நாம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், நாம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நாம ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணாதான் அந்த மாற்றத்தின் மூலியமா கடவுள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. நான் மாற மாட்டேனே உட்காந்துட்டு இருந்தா கடவுள் உங்க வாழ்க்கையில தான் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெஸ்டேஜ் மூலியமா எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. என்னோட வாழ்க்கை மாறி இருக்கு. எப்படி இருந்தா இப்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறி இருக்குங்க. வெஸ்டேஜ் மூலியமா லேக்ஸ் கணக்குல நான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் சம்பாதிக்கல, பல பேர் சம்பாதிக்க வச்சிட்டு இருக்கேன். எல்லா ப்ரூஃப்மே காமிச்சிருக்கேன். கஷ்டம் நினைச்சீங்க, எல்லாமே கஷ்டம் தான். கடவுள் பெரிய வாழ்க்கையை தரத்துக்கு முன்னாடி பெரிய கஷ்டத்தையும் தருவார். கஷ்டம் நினைச்சோம்னா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழணும், பிடிச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. இந்த வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப பல மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ பேர் இதெல்லாம் ஆகாது, நோ சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட டீம்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி காமிக்கிறேங்க. 2025க்குள்ள இந்தியாலே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம்னா நேரடி விற்பனை துறை. இதன் வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2025க்குள்ள 8000 கோடியாக எகுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே போட்டிருக்காங்க. இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட பேருக்கு வேலை போயிட்டு தான் இருக்கே தவிர எங்கேயுமே வேலைக்கு எடுக்கல. கரெக்டுங்களா? இதுக்கு ஒரே ஒரு மாற்று, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலே போட்டிருக்காங்க. டைரக்ட் செல்லிங் தான் பல பேரோட வாழ்க்கை மாறும், பல பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே காமிச்சேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த டைரக்ட் செல்லிங்க பத்தி இப்ப எத்தனை பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்க ஏரியால எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டைரக்ட் செல்லிங் தான் இந்தியாவோட ஃபியூச்சரே. இந்தியாவுக்குள்ள இது பயங்கர வேகமா இப்ப பூம் ஆக போகுது, பயங்கர வேகமா இப்ப டெவலப் ஆக போகுது. எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்க ஏரியால இருக்கிறவங்க அவங்க யாராவது இதே மாதிரி மீட்டிங் பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அடடா அன்னைக்கே ஒருத்தன் சரவணன் ஒருத்தன் கத்துன்னு கத்துறான், அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப மீட்டிங் பார்த்துட்டு பல பேர் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்த வெஸ்டேஜ் பத்தி ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்ப எனக்கு இந்த அளவுக்கு கிளியரா சொல்லல, பட் இப்ப எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணி நான் பண்றேன், உங்க டீம்ல ஜாயின் பண்ணி நான் பண்றேன், எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல நீங்களும் எப்படி சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பிளானை மட்டும் காமிச்சு சேர்த்து விடுறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுல சக்சஸ் பண்ணணும், அதுதான் என்னோட கோல். நீங்களும் இதுல சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நான் கிளியரா சொல்றேன். இந்த ஸ்லைடை ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் தமிழ்நாட்டுல என்ன மாதிரி நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மத்த டீம்ல சேர்றதுக்கும் என்னோட டீம்ல சேர்றதுக்கும் என்ன ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மத்த டீம்ல சேர்றீங்க அப்படின்னா இந்த வெஸ்டேஜோட பிளானை நீங்க தான் போய் மத்தவங்கள்ட்ட சொல்லணும். நீங்க போய் சொன்னா இந்த வெஸ்டேஜோட பிளான் எல்லாம் நீங்க போய் ஓரலா யாரையாவது சொன்னா யாராவது சேருவாங்களா? யாருக்காவது நீங்க கிளியரா புரிய வைக்க முடியுமா? அப்ப இந்த கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான், வெளியே இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிசினஸ பிளான் பண்ணி பக்காவா இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்க இல்லையா, இந்த கம்ப்ளீட் பிபிடியை நானே போட்டோஷாப்ல டிசைன் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் டெய்லியுமே எடுத்துட்டு இருக்கேன். டெய்லியுமே 1-2 மீட்டிங்க்கு மேல நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மீட்டிங்கை பார்க்க வச்சு நீங்க டீமை டெவலப் பண்ணலாம். நீங்க போய் யார்ட்டையுமே பேச வேண்டாம். என்னோட டீம்ல நிறைய பேர் பெரிய லெவல்ல இன்கம் பண்றாங்க, ரொம்ப சீக்கிரமா சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா என்னோட பெரிய சக்சஸே என்னன்னா என்னோட மீட்டிங் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி மீட்டிங்கை பார்க்க வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க மீட்டிங் பாக்குறீங்க இல்லையா, உங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்காங்க. 1 வாரத்துக்கு முன்னாடியோ 1 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல நேத்தோ ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க உங்களை இப்ப இன்வைட் பண்ணிருக்காங்க. நீங்க மீட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி மீட்டிங் பாக்குறீங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்க,
ப்ராடக்ட் மேல உங்களுக்கு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம், நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் 1க்கு 2 டைம் மீட்டிங் பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு, இன்னைக்கு நீங்க எப்படி மீட்டிங் பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இதே மாதிரி மீட்டிங் பார்க்க வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் 20 பேர் சேரும்போது அதுல ஒரு 4 பேர் 5 பேர் உங்களை விட திறமைசாலியா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கீழ எத்தனை பேர்த்த சேர்த்தனாலும் சரி, அவங்க அவங்களுக்கு கீழ எத்தனை பேர்த்த சேர்த்தனாலும் அதன் மூலியமாவும் நமக்கும் இன்கம் வருதுங்க. இதுதாங்க பாசிவ் இன்கம், ராயல்டி இன்கம். ஒரு டைம் வேலை செஞ்சதுக்கு ஓயாம நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க. என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட், நீங்க போய் யார்ட்டையுமே வெஸ்டேஜோட பிளான் இந்த மாதிரி வந்து பிசினஸ் பிளான் இருக்கு, இந்த மாதிரி கடையை மாத்தி வாங்குங்கன்னு யார்ட்டையுமே சொல்லாதீங்க. நீங்க போய் சொன்னா யாருக்கும் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க போய் சொன்னாலும் அவங்க பெருசா சேர மாட்டாங்க. என்னோட டீம்ல நீங்க ஜாயின் பண்ண உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விடுவாங்க. நம்ம டீமுக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங் இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது பாத்தீங்களா, அந்த மீட்டிங் லிங்க் எல்லாம் அங்க வந்துரும். நான் அந்த டீமோட டாப் லீடர் சரவணன். என்னோட டீம்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கிடைக்கும். என்னோட மீட்டிங்ஸை பயன்படுத்திக்க முடியும். என்னோட டீம்ல ஜாயின் பண்ணதானே என்னோட மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்க முடியும். வேற எந்த டீம்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப பிளான் பண்ணி யோசிச்சு ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு மாசமான 20,000 வாங்குங்க, 10,000 வாங்குங்கலாம் சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு 1 கிலோ மட்டன் 1000 ரூபாய்க்கு விற்கிது. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள், அடுத்து என்ன பொருள் வாங்க போறீங்களோ, என்ன பொருள் தீர்ந்துருச்சோ அந்த பொருட்களை நீங்க வெஸ்டேஜ்ல ஒரு டைம் வாங்கி பாருங்க. பொருள் பிடிச்சிருந்தா என் கூட பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், பொருள் பிடிக்கலைன்னா திரும்ப பழைய கடைக்கு ஓடிடுங்க. கொடுக்குற காசுக்கு வேற ஒரு கடையில வாங்க அதே பொருட்கள் வெஸ்டேஜ் வாங்கிடுறீங்க. எல்லாமே கிரேட் 1 பொருட்கள், குவாலிட்டியான பொருட்கள். ஓகேங்களா? பொருள் மேல நம்பிக்கை வந்தாதான் உங்களுக்கு கான்பிடண்டா நீங்க இறங்கி பண்ண முடியும். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன். இப்ப என்னோட டீம்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியாவில பாத்துருப்பீங்க, பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிருப்பாங்க, இல்ல ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, பார்ட் டைம் ஜாப் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க மீட்டிங் லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த மீட்டிங் லிங்க் மூலியமா இந்த மீட்டிங் நீங்க பாத்துருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த மீட்டிங் லிங்க் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சோ, எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு இந்த மீட்டிங் லிங்க் வந்துச்சோ அந்த நம்பருக்கு பர்சனலா நீங்களே அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, ஐ வாட்ச்ட் ஃபுல் மீட்டிங், ஐ எம் willing to join Vestige, what is the procedure அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு பர்சனலா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டீம்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள்ட்ட ஒரு சில டீடைல்ஸ் கேட்பாங்க. நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடி போடுறதுக்காக தான், உங்களுக்கு வெஸ்டேஜ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் எங்க டீம்ல உங்களை ஆட் பண்ணி விட முடியும். நீங்களா செல்ஃபா வந்து ஐடி கிரியேட் பண்ண முடியாது, எங்க டீம்ல ஆட் ஆகிக்க முடியாது. நீங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாம் 100% செக்யூர் அண்ட் கான்பிடென்சியலா இருக்கும். எந்த ஒரு பயமும் பட வேணாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நான் மீட்டிங் முடிச்சிடறேன். என்னோட வெஸ்டேஜ் அப்ளிகேஷனை நான் லைவா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டேஜ்ல மொத்தம் 3 அபிஷியல் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாம் நாங்களே வாட்ஸ்அப் பண்ணி விடுவோம். நீங்க எதுவும் தேடணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் ஓபன் பண்ணி லைவா காமிக்கிறேன். என்னோட நேம் சரவணன், நான் அந்த டீமோட டாப் லீடர். என்னோட அப்ளிகேஷன் நீங்க லைவா ஓபன் பண்ணிருக்கேன். என்னோட டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 45,700 பேருக்கு மேல இருக்காங்க. இத்தனை பேர்த்தையும் நானா சேர்த்து விட்டேன். இத்தனை பேரும் என் மூலியமா எனக்கு கீழே நானா சேர்த்தி இருக்கேன். எனக்கு கீழே சேர்றாங்க, அவங்களுக்கு கீழே அவங்க, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏங்க ஒரு 10 பேர் சேர்ந்தவொடனே பொருள் நல்லா இல்ல அப்படின்னா யாராவது திரும்ப அப்படியே டீம் டெவலப் ஆயிருக்குமா? ஏங்க 10 மாசம் கூட நான் என்ன கம்ப்ளீட் பண்ணல. 9 மாசம் இன்கம் தான் எடுத்திருக்கேன். 9 மாசத்துல 45,000 பேருங்கிறது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு. ஏன் இவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. வெளியே வாங்குற அதே பொருள் இங்க வாங்க போறோம். அதை விட 10 மடங்கு குவாலிட்டியான பொருள் கிடைக்குது. நம்ம எல்லாருமே இப்ப ஹெல்த் மேலதான் கான்சியஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துற எஃப்எம்சிஜி பொருள்லாம் நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைச்சிச்சுன்னா எல்லாருமே வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப பொருள் குவாலிட்டியா இருக்கனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே டீம் பெருசாச்சு. எல்லாருமே அப்படி இன்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு கீழே 10 பேர் 20 பேர் 30 பேர் வரும்போது அதுல ஒரு 4 பேர் 5 பேர் உங்களை விட சூப்பரா பண்ணுவாங்க. உங்களை விட திறமைசாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே எத்தனை பேர்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலும் அதன் மூலியமா உங்களுக்கும் இன்கம் இருக்குங்க. இதுதான் பாசிவ் இன்கம், ராயல்டி இன்கம். இங்க பாருங்க, இந்த 2 பேருமே வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க இன்கம் நிக்கல. அவங்க குடும்பத்துக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு தொடர்ந்து இன்கம் போய்கிட்டே இருக்கு. இதுதான் வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய ராயல்டி இன்கம், பாசிவ் இன்கம். இவர் ஆட்டோ டிரைவர். ஆட்டோ ஓட்டும் போது வெஸ்டேஜ் பிசினஸ் எடுத்தவர். இப்ப கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா வந்து பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மாரியப்பன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நான் பிபிடில கூட காமிச்சேன் இல்லையா, கடற்கரையோரமா குட்டியா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் இவரு. இவருக்கு பின்னாடி நிக்கிற கார் இவரோட சொந்த கார். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, என்னோட டீம்ல செப்டம்பர் மந்த் இன்கம் பண்ண டாப் 70 இன்கம் ப்ரூஃப் மட்டும் காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க எத்தனை பேருன்னு பாருங்க. மேல சரவணன், அடுத்து ஸ்ரீராம், எனக்கு கீழே இவங்க எல்லாமே வந்து என்னோட டீம்ல இவங்க வாங்கிட்டு இருக்கிற இன்கமோட 4 மடங்கு 5 மடங்கு இன்கம் வந்து இங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவில பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் பார்த்துக்கிட்டு இவங்க தான் வந்துட்டு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இதுதான் பிராண்ட், இதுதான் சூப்பரான பொருள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, விராட் கோலி இவர் வந்து வருஷத்துக்கு 140 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. அந்த 140 கோடியில வெறும் 20 கோடி ரூபா தான் கிரிக்கெட் மூலியமா சம்பாதிக்கிறது. மீதி இருக்கிற 120 கோடி ரூபாய்க்கு மேல விளம்பரத்தின் மூலியமா தான் சம்பாதிக்கிறாரு. அவர் எத்தனை விளம்பரத்துக்கு வராரு யோசிச்சு பாருங்க. பூஸ்ட் விளம்பரத்துக்கு வராரு, விக்ஸ் விளம்பரத்துக்கு வராரு, எத்தனை விளம்பரத்துக்கு வராரு.
டிவி ஓபன் பண்ணாவே இவர் எத்தனை விளம்பரத்துக்கு வராரு. சின்ன ஒரு 10 பீஸ சாக்லேட் விளம்பரத்துக்கு கூட நாளைக்கு வந்துட்டு வராரு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல காசு கொட்டி கொட்டி குடுக்குறாங்க. ஆனா இவர் மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் தோனில இருந்து நார்த் இந்தியன் பாலிவுட் செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாரும் விளம்பரத்துக்கு வரதுக்கான காரணம் என்னன்னா, அதுல பெரிய இன்கம். அங்க வந்துட்டு அந்த பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பொருள்ல இருந்து அவங்களுக்கு இன்கம் போகுதுங்க. ஆனா நம்ம டைரக்ட் செல்லிங்ல வாங்கும்போது அவங்களுக்கு போற காசெல்லாம் கட்டாயி நமக்கு அவங்களுக்கு குடுக்குற காசு அந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போற காசெல்லாம் கட் பண்ணி தான் நமக்கு குடுக்குறாங்க. சிம்பிள். அங்க வந்து குவாலிட்டியான பொருள் கிடைக்காது. ஹமாம் சோப் யூஸ் பண்றவங்க ஜஸ்ட் அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற கவர பாருங்க. 68% TFM தேர்ட் கிரேட் சோப்னு அவனே பிரிண்ட் பண்ணியிருக்கான். தேர்ட் கிரேடுன்னு அவனே பிரிண்ட் பண்ணியிருக்கான். 100% நீம் சோப்னு விளம்பரம் பண்றாங்க. வெஸ்டேஜோட ப்ராடக்ட் எல்லாமே கிரேட் 1. கிரேட் 1 எப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பணக்காரங்க பயன்படுத்துவாங்க தெரியுமா? இந்த மாதிரி விளம்பரத்துல நடிக்கிறாங்கல்ல, தோனி, கோலி எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, அவங்கலாம் அவங்க விளம்பரத்துக்கு வர பொருள் அவங்க பயன்படுத்துவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற பொருள் 100% நேச்சுரலா கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கணும்னு பாப்பாங்க. அந்த மாதிரி கிரேட் 1 பொருளை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா காசு கொடுத்தா எந்த விளம்பரத்துக்கு வேணா நடிப்பாங்க. கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் முழிச்சுக்கோங்க. இன்னமும் முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னமும் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்து இப்ப உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சுக்குவாங்க. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவங்க எப்பயுமே எந்திரிக்க மாட்டாங்க. இந்த மீட்டிங் நான் முடிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடி போட்டு கொடுப்பாங்க. நம்ம டீம்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நான் தான் அந்த டீமோட டாப் லீடர் சரவணன். வெஸ்டேஜ்ல யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா இருக்கேன். என்னோட டீம்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி மீட்டிங்கை பயன்படுத்துங்க. உங்க டீமை டெவலப் பண்ணுங்க. நீங்க போய் யார்ட்டையுமே இந்த மாதிரி வெஸ்டேஜ் ப்ராடக்ட்னு பேச வேண்டாம். நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா கிளியரா சொல்லி தர முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால இன்னைக்கு எப்படி நீங்க மீட்டிங் பாத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு 1க்கு 2 டைம் இந்த மாதிரி மீட்டிங் பார்த்து யோசிச்சு பிளான் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை நீங்களே வாண்டடா கான்டாக்ட் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ. மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.